அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 11வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கல்லும் கனிய திருநோக்கம் புரியும் கருணைக் கடலே, நான் அல்லும் பகலும் திருக்குறிப்பை எதிர்பார்த்து இங்கே அயர்கின்றேன். கொல்லும் கொடியார்க்கு உதவுகின்ற குறும்புத் தேவர் மனம் போல, சொல்லும் இறங்கா வன்மை கற்க எங்கே ஐயோ துணிந்தாயோ அப்படின்னு இந்த பாடலை ஏற்றிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லும் குலைந்து உருகுமாறு அருட்பார்வை செலுத்தும் கருணை கடலே, கருணை கடவுளே, இரவும் பகலும் நான் உனது திருவருளை பெற வேண்டி எதிர்பார்த்து கிடைக்காததால் தளர்ந்து வாடுகின்றேன். ஆனால் உயிர்களை இரக்கமின்றி கொல்லும் செயலை செய்யும் கொடியவர்களுக்கும் உதவி செய்கின்ற சிறு தெய்வங்களின் மனம் போல இரக்கம் காட்டும் ஒரு சொல்லும் சொல்லாத இந்த வன்குணம் நினக்கு எவ்வாறு உண்டாயிற்றோ அப்படின்னு இந்த பாடலை ஏற்றிருக்காங்க. சரி, இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதாவது கல்லும் குலைந்து உருகுமாறு அருட்பார்வையை இறைவன் எப்போது கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கம்தான் இருக்குது. அதுக்கு இவர் வள்ளல் பெருமான் இது நல்ல தருணம் அப்படின்ற தலைப்பில் அருமையாக ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடலில் நாம் எவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் அந்த நமது கரையாத மனக்கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக அந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பாடல்லையேவும் இந்த மொத்தமாக வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அனைத்து விதமான நாம் விட வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. இவர் இதில் சொல்லியிருக்க அனைத்து விஷயங்களும் நம்ம விட்டு போயிருச்சு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வு சத்தியமாக கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அந்த பாடல் வரிகளெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதே சமயத்தில் எதெல்லாம் சொல்லணுமோ எதெல்லாம் நாம் விடணுமோ அதெல்லாம் விட்டால் நமக்கு நமது கரையாத மனக்கல்லும் கரைந்து அந்த இறைவனோட காதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடன் அந்த கலப்பு ஏற்பட்டு நாம் அந்த நம்ம சொல்லக்கூடிய அதாவது அம்மையம்மாதல் சொல்கிறாங்கல்ல, ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகிரகம் கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஏற்படும் அப்படின்றதான் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போ நான் படித்து அதுக்கு நம்ம விளக்கம் பார்ப்போம். விளக்கம் பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். அதாவது இது நல்ல தருணம். முதல்ல பாடலை படிக்கிறேன். இது நல்ல தருணம் அருள் செய்ய, இது நல்ல தருணம் பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரே கேளும், பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன். மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது, வருணாசிரமம் எனும் மயக்கமும் சாய்ந்தது, கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் ஒளிந்தது, கொலையும் களவு மற்றும் மற்றை புலையும் அழிந்தது. இது நல்ல தருணம் அருள் செய்ய, இது நல்ல தருணம். குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று, கொதித்த மனம் உருட்டும் குரங்கு முடங்கிற்று, வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது, விந்தை செய் கொடு மாய சந்தையும் கலைந்தது. இது நல்ல தருணம் அருள் செய்ய, இது நல்ல தருணம். கோபமும் காமமும் குடிகட்டு போயிற்று, கொடியவோர் ஆங்காரம் பொடி பொடி ஆயிற்று,
தாபமும் சோபமும் தான் தானே சென்றது, தத்துவம் எல்லாம் தன்வசம் நின்றது, இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். கரையா எனது மன கல்லும் கரைந்தது, கலந்து கொளற்கு என் கருத்தும் விரைந்தது, புறையா நிலையில் என் புந்தியும் தங்கிற்று, பொய்படா காதல் ததும்பி மேல் பொங்கிற்று, இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். அருமையாக இந்த பாடல் பாடியிருக்கிறாங்க பாருங்கள். 1 2 3 4 4 பத்தி தான், 4 பேராகிராஃப் தான். மிக சிறப்பாக எதெல்லாம் அவரை விட்டு போய்விட்டது, அதனால் அவருக்கு கடைசியில் என்ன கிடைச்சது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நாம் விட வேண்டிய வள்ளல் பெருமான் இந்த மொத்தமாக உள்ள இந்த திருவருட்பா எல்லா இடங்களிலும் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இவற்றை எல்லாம் நாம் விட்டுட்டோம்னா அவர் சொல்லக்கூடிய எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒப்பற்ற அந்த மரணமில்லா பெருவாழ்வு. இதையெல்லாம் இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் விட்டால் அது கிடைக்கும். எதெல்லாம் விடணும் இப்போ ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது, வருணாசிரமம் எனும் மயக்கமும் சாய்ந்தது. கீழே அடுத்து சொல்கிறாங்க, குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று. பேருபதேசத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஜாதி சமயம் மதம் அப்புறம் ஆகமம் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதில் எதுலேயுமே லட்சியம் வைக்காதீங்க. ஏன்னா அது உண்மையை அவங்க தெரிஞ்சிருந்தும் வெளிப்பட சொல்லலை, மறைச்சி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் லட்சியம் வச்சு வீணாக போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஜாதி மதம் சமயம் புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் இதில் எதுலேயுமே லட்சியம் வைக்க வேண்டியது இல்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் ஒளிந்தது. இந்த உலகியலில் நாம் வைச்சிருக்கக்கூடிய இந்த இச்சை, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஞானசரிய 28வது பாடலில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது 28வது பாடலில் எப்படி சொல்லுவாங்கன்னா, சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவை அப்படின்வாங்க. அப்போ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இந்த உலக வாதனைகள்லாம் நம்ம விடும்போது தான் அந்த உத்தம சத்குரு நம்மகிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 24வது பாடலில் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே அப்படின்னா கூட தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அப்போ நம்ம இந்த சார் உலக வாதனை அதில் போய் இதெல்லாம் மாயை, அந்த மாயையில் போய் நம்ம இருந்து சுற்றி இது பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது. ஏன்னா உலகியல் விஷயத்திலேயே தான் உழண்டுகிட்டு இருப்போம். ஏன்னா அது நம்மளை வேறு வழிக்கு இழுத்துட்டு போகும், ஆசையை காமிக்கும், புகழை தேடி போக வைக்கும், பலவிதமான அருள் நிலையிலேருந்து நம்ம கீழ்நிலைக்கு இழுத்துட்டு போகும். அப்போ நம்ம இந்த உலகாச்சார விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், இதை தவிர்த்து அந்த அருள் நிலைக்கு போகிறதுக்காக அந்த மேல்நிலையில் ஏறணும். அதுக்கு தான் அவர் தெளிவாக சொல்கிறாங்க, சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குரு அப்படின்னு தான் ஞானசரியை 28வது பாட்டில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சரி, அதுவும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொலையும் களவு மற்ற புலையும் அழிந்தது. கொலை களவு புலை, அதாவது ஒரு உயிரை கொன்று அதை புசிக்கக்கூடிய அந்த நிலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கொதித்த மனம் உருட்டும் குரங்கு முடங்கிற்று, வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது அப்படின்றாங்க. அப்படியே நம்ம அதாவது நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் நம்ம இதில் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி என்ன அப்படின்னு சொல்கிறதுல அதாவது எப்படி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஜாதி சமய மதம் இதில் வச்சுருக்கிற பற்றையெல்லாம் முற்றும் தவிர்த்தவர்களும், அப்புறம் ராகதுவேஷாதிகள், அதாவது செயற்கை குணங்கள் நம்மளை பற்றும் போது ஞான அறிவினால் தடுத்து கொண்டவர்களும் கொலை புலை தவிர்த்து கொண்டவர்களும் தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதியானவர்கள் யாருன்னா இந்த 3 விஷயங்களையும் விட்டவங்க தான். ஜாதி சமய மதம் அதில் லட்சியம் வைக்காமல் அதை பற்றற அதை விட்டவங்க, அப்புறம்
அதாவது இந்த ராக துவேஷாதிகள், அதாவது இந்த செயற்கை குணங்கள் உண்டாகும்போது அதை ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்களும் கொலை புலை தவிர்ப்பவர்கள் தான் சுதர்சன் மார்க்கத்திற்கு உரியவர்கள்னே சொல்லியிருப்பாங்க. அதோடு கூட இதெல்லாம் இந்த இந்த தகுதியெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் மரணம், பிணி, மூப்பு, பயம் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய இதே தடுத்துரும் அப்படின்றாங்க. இது மூணையும் நம்ம விட்டுட்டோம்னாலே இது வந்து மரணம், பிணி, மூப்பு இதெல்லாம் தடுத்து கொள்ளலாம் அப்படின்வாங்க. இன்னும் கூட ஒருபடி மேலே போய் சொல்லுவாங்க, இந்த ராக துவேஷாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை குணங்கள் விட்டவங்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதாவது கொதித்த மனம் முருட்டு குரங்கு முடங்கிற்று, வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது, விந்தை செய் கொடு மாய சந்தையும் குலைந்தது, கோபமும் காமமும் குடிகட்டு போயிற்று, கொடிய ஓர் ஆங்காரம் பொடி பொடி ஆயிற்று. பார்த்தீங்களா, ஆணவத்தை சொல்லிட்டாங்க. கோபம், காமம், கோபம், காமம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த செயற்கை குணங்கள் இது எல்லாமே நம்மளை விட்டு போகணும். இதெல்லாம் நம்மளை பீடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஞான அறிவினால் தடுத்துக்கொள்ளணும் அப்படின்றாங்க. சரி, அப்புறம் தாபமும் சோபமும் தான் தானே சென்றது, தத்துவம் எல்லாம் தன்வசம் நின்றது. இதுக்கு அப்படியே வந்து அட்டகத்தில் 7வது பாடலில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம், தத்துவா அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம், அவைமேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேம், ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. எவ்வளோ தெளிவாக அந்த பாடல் இருக்குது பாருங்கள். தத்துவம் அனைத்தையும் தனித்தனியாக கடக்கணும், தத்துவா அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம், அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன், ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம். இந்த நிலை நம்ம வரணும். இதெல்லாம் எப்போ வரும், தத்துவங்கள் எல்லாம் தனித்தனியாக கடக்கணும். இந்த மனம்ன்றதும் ஒரு தத்துவம் தான், அதையும் நம்ம கடந்து தான் மேலே போகணும். ஏற்கனவே நம்ம போன பதிவில் பார்த்தோம், கருவி கரணங்கள், அதாவது இந்திரியங்கள், அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்களும், இவையெல்லாம் செயல்படாத நிலையில் தான் நம்மளுக்கு தோன்றக்கூடிய அந்த அனுபவம் தான், அந்த இன்பம் கிடைக்குது பாருங்கள். அதுதான் வந்து அந்த இறைவன். அப்போ தான் வந்து நம்ம இதெல்லாம் செயல்படாத நிலையில் தான் நம்மளுக்கு அந்த அனுபவமே கிடைக்கும், இறை இன்பம், அந்த இறை அனுபவமே கிடைக்கும். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாங்க, தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன், ஒன்று ஒன்றா கடக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த நிலை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் தெளிவாக இங்கே சொல்லிட்டு வராங்க. இன்னும் கூட கடைசியில் என்ன சொல்கிறாங்க, கரையா எனது மனக்கல்லும் கரைந்தது, கலந்து கொளற்கு என் கருத்தும் விரைந்தது, புறையா நிலையில் என் புந்தியும் தங்கிற்று, கரையா எனது மனக்கல்லும் கரைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ மேலே சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அவரை விட்டு போனதுக்கப்புறம் கரையா எனது மனக்கல்லும் கரைந்தது அப்படின்றாங்க. இப்போ நம்ம படித்த அந்த பாடலில் கல்லும் கனிய திருநோக்கம் புரியும் கருணை கடலே அப்படின்றாங்கல்ல, அதே தான். அல்லும் பகலும் திருக்குறிப்பை எதிர்பார்த்திங்கே அயர்கின்றேன், உனது அருள் எப்போ கிடைக்கும்னு நான் தளர்ந்து வாடிக்கொண்டிருக்கின்றேன். நீ வந்து கல்லும் கனிய திருநோக்கம் புரியும், எப்போ அந்த கல்லாகிய என் மனம் கரையும் அப்படின்னா, இதெல்லாம் மேல் சொன்ன அனைத்தையும் விடும்போது தான் நமது கல்லாகிய மனக்கடல் மனமும் கரைந்து, புறையா நிலையில் என் புந்தியும் தங்கிற்று, பொய்படா காதல் ததும்பி மேல் பொங்கிற்று. இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் இந்த மனமாகிய கல்லும் கரைந்து அந்த மனமற்ற நிலையில் தான் நம்மளுக்கு வந்து அந்த இறைவனுடைய அந்த கலப்பு, அந்த இறை சக்தி அனுபவம் ஏற்பட்டு அந்த இறையோட கலப்பு ஏற்படும் அப்படின்றது தான் இந்த பாடல் வரிகள் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாளைய பதிவில் நாம் இதற்கு அடுத்த பாடலான 11வது பாடலை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.